வணக்கம். இது வைரல் வீடியோ அஜீம் ஷியூ. நான் உங்கள் அஜீம். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. எவ்ரிடே ஸ்டார்ட்ஸ் வித் அன் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எண்ட்ஸ் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்திரிக்கும் போது சில எதிர்பார்ப்புகளோடு எந்திரிப்போம், ஆனால் முடியும் போது எக்ஸ்பீரியன்ஸோட, அதாவது அனுபவங்களோடு முடியும் அந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. அதுபடி தான் இருக்குது. அனுபவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, எதை எப்போ எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இருக்குது அனுபவங்கிறது. ஏன்னா வெற்றிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த தோல்விகள் அப்படிங்கிற படிக்கட்டில் ஏறி போய் தான் வெற்றிகளை இடத்த அடைய முடியும். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வக்கீல்கள் டீமு, அதாவது பாப்பா மோகன் சார் ஆகட்டும், ரத்னம் சார் ஆகட்டும், சங்கர சுப்பு ஆகட்டும், இன்னும் சில வக்கீல்கள்லாம் நம்ம இந்த வழக்கில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இப்போது கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை தான் சொல்லி வர்றேன். எதை எப்போ எப்படி செய்யணுமோ அதை எதை எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அவங்க முக்கியத்துவம் செய்யணும், அப்படிங்கிறதுல தான் அவங்க ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர், அவர் டங்ஸ்டன் இலை தான் அந்த ஒளிரக்கூடத்தன்மை உள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறத பல்பை கண்டுபிடிச்சார். ஸோ பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டங்ஸ்டன் இலை அதுதான் பல்பில் வச்சு அதை ஒளிரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிறையா விஷயங்களை பரிசீலனை பண்ணி பார்த்தேன். இரும்பில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட 999 விஷயங்களை யூஸ் பண்ணி பார்த்து அதெல்லாம் பயன் தராது அப்படின்னு சொல்லி கடைசியாக தான் இந்த டங்ஸ்டன் இலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி, இதை வச்சு தான் பல்பை ஒளிர செய்யலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய கண்டுபிடிப்பு டங்ஸ்டன் இலை பல்பு அதை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி, அவர் அனுபவம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 999 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுவுமே ஒளிரக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் தோல்வி 999 முறை அவர் தோல்வி மற்றவங்களுக்கான ஒரு வெற்றியாக இருக்கிறது. அனுபவம் அதுதான். ஸோ இதை பயன்படுத்தினா ஒளிராது, இதை பயன்படுத்தினா ஒளிராது அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் தோல்வியிலிருந்து கிடைத்த அனுபவங்களை மற்றவங்களுக்கு வெற்றி. அதாவது இதை வச்சு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதில்லை, நான் பார்த்துட்டேன், இது செய்யப்படாது அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு. இதுதான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நம்ம நம்மளுடைய ஆர்வக்கோளாறுல இது ஏன் இவங்க செய்யாமல் இருக்கிறாங்க, இதை இப்படி செஞ்சுருக்கலாமே, இந்த வழக்கை அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே, உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு ரிட்டை போட்டு இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாமே, அவங்களுக்கு இது பண்ணலைன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாமே, இப்படிலாம் யதார்த்தமாக நம்ம இயல்பாகவே இருக்கக்கூடிய அவசரம். அதாவது உடனே தோசை மாவை சட்டியில் ஊற்றினோடனே அது உடனே அது உடனே எடுக்கணும்னு முயற்சி பண்ணால் கொஞ்ச நேரம் அது வேக விடணும் அப்படிங்கிற பொறுமை கொஞ்சம் அவசியம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நமக்குடைய ஆர்வ கோளாறு அவசரம் காரணமாக சில விஷயங்களை செஞ்சால் அது கடைசியில் எண்ட் அப் வித் எக்ஸ்பீரியன்ஸாக தான் முடியுமே தவிர அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வர விஷயம். ஒரு கணவன் மனைவி அவங்க 2 பேரும் காதல் பண்ணி மனம் புரிந்து கொண்ட தம்பதியர், அவங்களுக்குள்ள ஒரு நாள் ஒரு சண்டை வருது. மிகப்பெரிய சண்டையாக வாக்குவாதமாக மாறி போய், நீ இருக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னத்தை கிழிக்கிற, நீ வீட்டில் உட்காந்துட்டு நீ இருக்கிறதுக்கு எங்கேயாவது தொலைஞ்சி போ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. வீட்டில் நடக்க போகிற விபரீதம் என்னங்கிறது தெரியாமல் அவர் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வராரு. ஆஃபீஸ் முடிஞ்சு அப்போ வாசலில் பார்க்குறாரு. வாசலில் சிறுவர்கள் மண்ணெல்லாம், ஊரில் இருக்க மண்ணெல்லாம் கொண்டாந்து கொட்டி அதில் தண்ணியை ஊற்றி உழப்பி வாசலையே அளவோலமாக ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ வாசலை பார்க்குறாரு. வாசல் அகலமாக திறந்துருக்கு, கதவு விதியை திறந்துருக்கு. உள்ளே நுழைஞ்சு பார்க்குறாரு, அங்கங்கே பொம்மைகள்லாம் செதறி கிடக்குது. என்னடா இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விபரீதம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பயத்தோடு உள்ளே போய் பார்க்குறாரு. ஒரு ரூமாக போய் பார்க்குறாரு. ஸோ ஹாலில் ஒரு பல்பு உடஞ்சிருக்கு, விளக்கு தள்ளி விட்டு ஒரு அலங்கார விளக்கு ஒன்று உடஞ்சிருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் எல்லாம் கிடக்குது, பொம்மைகள்லாம் அவங்க மூலமாக கிடக்குது.
உணவு சிந்திருக்கு, நாயை வச்சிருந்த கூண்டு வந்து திறந்துருக்கு. சமையல் அறையில் போய் பார்க்குறது பாத்திரம் பண்ணோம்னா அந்த இதில் கிச்சன் மேடையில் இருக்குது. உணவு காலையில் டிஃபன் கட்டி கொடுத்தாங்களா அந்த உணவுலாம் அப்படியே சிந்தி போய் கிடக்குது. எல்லாம் ஃப்ரிட்ஜு கதவு திறந்துருக்கு. கரண்ட்டு இது வந்து ஃபேன் ஓடிட்டே இருக்கு அதுலேருந்து. ஸோ டிவி ஆன் பண்ணிவிட்டு கார்ட்டூன் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்படியே பார்த்துட்டே வர்றது என்னமோ நடந்துருக்கிறாரு. வீடே ஒரு போர்க்களம் மாதிரி ஆகிட்டுருக்கு. சரி, பாத்ரூம்லேருந்து ஏதோ தண்ணி சொட்டுற சத்தம் வந்து அந்த ஒரு அமைதியான சூழ்நிலையை வந்து ரொம்ப இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா பாத்ரூமில் போய் பார்க்குறது அது குழாயில் தண்ணி ஒழுகிட்டு இருக்குது. அந்த ஒழுகிற தண்ணி வந்து ஓடி போய் தண்ணி குளம் மாதிரி தேங்கி நிற்கிது. ஸோ இவருக்கு பதட்டம் அதிகரித்து போய் என்ன செய்யுதுன்னு இப்போ வெளியே வராரு. அப்போ டாடின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அவங்க பையன் வந்து கையில் பேஸ்ட் இருக்குயா, பல்லு வளர்க்குற பேஸ்ட்டு, அதை பிதுக்கி ஈட்டு மூஞ்சி முகத்தெலாம் தடவிட்டு ஒரு மாதிரி சட்டையிலலாம் தடவிட்டு ஒரு மாதிரி அளவுமா நிற்கிறான். சுற்றி திரும்பி பார்த்தா செவத்துலலாம் அந்த பேஸ்ட்டை தடவி வச்சுருக்கு. அப்படிங்கும்போது எங்கள் அம்மா அங்கன்னா பேஸ்ட்டை பிதுக்கிறதுலேயே மும்மரமாக அந்த சரி பெட்ரூம் கதவு லேசாக திறந்தவங்க அங்கே போய் பார்த்தா மனைவி வந்து முதுகில் ஒரு தலவாணி சாய்மானத்துக்கு கொடுத்துட்டு ஒரு புக்கை வந்து படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இது பயத்தில் ஒய்ஃப் பேரை சொல்லி கூப்பிட்றான். அப்படி திரும்பி பார்த்துட்டு என்னங்க வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ வந்தீங்க, எப்படி இருந்துச்சு இன்றைக்கி வேலையில் அப்படின்னோடனே, என்ன ஆச்சு வீடையும் இப்படி அளவோளமாக கிடக்குது. இல்லை காலையில் சொல்லிக்கிட்டு போனீங்களே ஒரு வார்த்தை, என்னத்தை கிழிச்சிங்க வீட்டில் இருந்து என்னத்தை கிழிக்கிற அப்படின்னு. இன்றைக்கி எதுவுமே கிழிக்கலை, அதுதான் நடந்தது. டெய்லி நான் கிழிச்சிட்ருக்கேன்ல அதை இன்றைக்கி கிழிக்கலை அப்படின்னு. இதுதான் யதார்த்தம். என்ன நடக்கணுமோ அது இயல்பாக நடக்குதுங்கிறதுக்காக அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு இதாக எடுத்துக்கக்கூடாது. கிராண்டட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கக்கூடாது. இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலைன்னா வீடு அலங்கோலமாயிரும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கனால தான் இந்த வழக்கு இவ்வளோ நாள் உயிர்ப்போடு இருக்குது. இதெல்லாம் எதுவுமே செய்யலைன்னா எப்போவோ ஊற்றி மூடி இந்த கொலையை வந்து கேஸை வந்து தற்கொலைன்னு சொல்லி ஊற்றி மூடிட்டு எப்போவோ போயிட்டுருப்பாங்க. ஸோ என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அவங்க வக்கீல் டீம் செஞ்சிட்டு இருக்காங்க கரெக்டாக அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு இன்னமும் உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம். இந்த தாரணி தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் படித்த மாணவி அடுத்த ஸ்ரீமதியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது 10 நாளைக்கு முன்னாடி. அவங்க அப்பாவும் அவங்க சின்ன தாத்தாவும் வந்து பெரிய வாசலில் நின்று பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி பத்திரிகைக்கு பேட்டிலாம் கொடுத்தாங்க, பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகங்கள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கான விஷயங்களுக்கு வந்து விடை கிடைக்கலன்னா சந்தேகம் வரும். ஸோ இந்த தாரணியோடைய மர்ம மரணம் அதையும் மர்ம மரணம் தான் சொல்லணும். ஏன்னா அதில் நிறையா விஷயங்கள் வந்து மர்மமாக தான் இருக்குது. எப்படி ஸ்ரீமதி விஷயத்தில் மர்மமாக இருந்துச்சோ அதே மாதிரி அந்த விஷயத்துலேயும் நிறையா மர்மங்கள் அடங்கி இருக்குது. ஸோ இந்த மர்மங்கள் என்னென்ன அப்படின்னு முதல்ல வரிசைப்படி பார்த்தோம்னா, எங்கள் அப்பா வந்து காலையில் ஒரு ஃபோன் வந்திருக்கு, இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே சரி பார்க்க வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. சாயந்தரம் 4:40 ஏதோ போயிருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே பரபரப்பாக இருக்குது பள்ளி. ஆம்புலன்ஸ் போலீஸ் வருது, அது இதுன்னு ஆம்புலன்ஸ்னு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவர் மாணவிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது. என் பொண்ணு எங்கே இருக்காரா, அவர் வெளியே போயிருக்கா வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு 6:40 வரைக்கும் அவங்க அப்பாவை காக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 மணி நேரம் காக்க வச்சு இந்த விஷயத்தை சொல்லும்போது ஏன் இந்த காக்க வைப்பு அப்படிங்கிற கேள்வி வருது. முதல் சந்தேகம் அந்த இடத்துல எழுது. இரண்டாவது சந்தேகம் வந்து தாழ்பால், மேத்தாப்பால் கீத்தாப்பால் போடப்படாமல் நடுத்தாப்பால் மட்டும் போடப்பட்டிருக்கு, அது உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். உடைக்கப்பட்டு கதவு திறக்கிறதுக்காக அதை உடைச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போது ஒரு கதவுக்கு வந்து மேல் தாப்பாலும் போடலை, கீழ்த்தாப்பாலும் போடலை, நடுத்தாப்பால் மட்டும் போட்டிருக்கு அப்படின்னா 2 தாப்பாலும் ஒன்றா வச்சுட்டு 2 கதவையும் சேர்த்து இழுத்து மூடினாக்கா மூடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதுதான் நடுத்தாப்பாலில் உள்ள ஒரு விஷயம். இந்த கதவு எப்படிப்பட்ட கதவுன்னு தெரியல. அது சரி நடுத்தாப்பால் மட்டும் போட்டிருக்கு, அது ப்ளம்பரை கூப்பிட்டு உடைச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ப்ளம்பரை கூப்பிட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அப்பா வந்து அங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அதை உடைக்கிறதுக்கு முன்னாடி இவர்கிட்டையும் தகவல் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு பார்த்தா சத்தம் கேட்கல, அதனால் வந்து
உடைக்கணும் கதவை, நீங்களும் வாங்கன்னு அவங்களே கூட எடுத்துக்கலாம், கூட கூட்டிகிட்டு போய் வச்சு இந்த கதவை உடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. ரெண்டாவது அது இங்கே செய்யலை அப்படிங்கிறது. கடைசியில் இவங்க வந்து இந்த போஸ்ட்மார்ட்டமுக்கு வந்துட்டாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு வந்துட்டாங்க. கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்தில் நடந்த மாதிரியே என்னென்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு நீதிபதியோ அவங்க வக்கீலும் இருந்து வீடியோ கவரேஜ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நியாயமான ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், நியாயமான ஒரு விசாரணை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத விசாரணை நிலையில் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்துட்டுருக்கோம், அதுக்கப்புறமா தான் என்ன முடிவுக்கு வரும். ஆனால் சந்தேகங்கள் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது. ஏன் தாமதப்படுத்தப்பட்டது இவங்க அப்பாவுக்கு சொல்கிறதுக்கு? ஏன் தாப்பால் நடு தாப்பால் மட்டும் உடஞ்சிருக்கு? இவங்க கையில் வந்து ஒரு லெட்டர் இறுக்கி பிடிச்சிருந்துருக்காங்க. அந்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தற்கொலை கடிதம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த தற்கொலை கடிதத்தை காட்டுங்க, எங்கள் மனைவி எங்களுடைய பொண்ணு கையெழுத்து எங்களுக்கு தெரியும், அது வீட்டில் இருக்க புக்ஸில் இருக்க கையெழுத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு அதுவும் மறுக்கப்படுது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மறுக்கப்படும் போது தான் சந்தேகம் அடுத்தடுத்து எழும்போம். ஸோ இப்போ இருக்கிறது வந்து 3வது சந்தேகம் சொல்லிட்டு, 4வது சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னலில் தூக்கு போட்டு தொங்கிட்டாங்க துப்பட்டாவால் அப்படின்னு சொன்னோம். காதில் பெல்ட்டால் இதுக்கு கழுத்தில் பெல்ட்டால் இருக்கிற மாதிரியான ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னு அவங்க தாத்தா சொல்கிறாப்புல. அதே மாதிரி கதவு வந்து ஜன்னலில் இருக்கிறது என் ஹைட்டுக்கு தான் அந்த இது ஜன்னல் இருக்குது, அதுக்கு என்ன அந்த பொண்ணு என்னை விட ஹைட்டாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. துப்பட்டாவை இறுக்கிட்டு தொங்க முடியுமா ஜன்னலில் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது ஜன்னல் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இந்த பொண்ணு எவ்வளோ ஹைட்டில் இருந்தாங்க, கால் தரையில் படுற ஹைட்டில் இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள்லாம் இருக்குது. இதற்கான விடைகள்லாம் வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட இதுக்கு போக முடியும். ஸோ விவரங்கள் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது விவரங்கள் வருமா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து அதோட ஆஃப் பண்ண மாதிரி யாருமே பேசுமா. ஆரம்பத்தில் இருந்த சுறுசுறுப்பை அடுத்தடுத்து உள்ள நடவடிக்கையில் காட்டலையோ அப்படிங்கிற மாதிரியாக உள்ளது. இப்போ தாரிணி அப்படிங்கிற ஒரு மாணவன் இறந்து போனதை பற்றின தகவலே அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற மாதிரியாக தான் சந்தேகம் தோணுது. அதை பற்றி செய்திகளும் வர்றதில்லை அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கல்லூரி நடத்தக்கூடிய ஓனர் யாருங்கிறது தான் அதில் உள்ள முக்கியமான மேட்ரு. திமுக எம்எல்ஏ அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண இந்த கேஸை அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை. ஏன்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆளுங்கட்சிக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நீங்கள் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வழக்கில் என்ன சொன்னீங்கன்றதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எந்த கொம்பனாக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னீங்க. அதே வார்த்தையை இந்த கேஸுக்கு சொல்லி உங்களோட கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ நடத்துகிற கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வந்து குற்றவாளிகளை தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கை. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் சரி உங்கள் ஆட்சிக்கும் சரி எந்த கெட்ட பேரும் வராது அப்படிங்கிறது. நீங்கள் வந்து நடவடிக்கை எடுப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் 40க்கு 40 கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கடமையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நடந்த அந்த மாணவி மரணத்தை தாண்டி கள்ளச்சாராயம் விஷச்சாராய சாவுகள் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதில் உண்மை குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது நீங்கள் நிறையா பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், 11 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் மூளையாக இருந்து செயல்பட்டது யார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அது யாருங்கிறத வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் 3 முறை ஆளுங்கட்சி சேர்ந்த அவங்க தான் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. 2 முறை வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அங்கே உள்ள அதிமுக தான் வின் பண்ணியிருக்கு. இப்போ கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்களும் அதிமுக எம்எல்ஏவாக தான் இருக்காங்க. ஸோ அதிமுகவில் சேர்ந்த எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக அந்த இதில் வந்து எம்எல்ஏவாக இருந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் அந்த இடத்துல எந்த விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்கலவாணிகளாக இல்லாமல் உண்மை நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உண்மை குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மக்களுடைய இதை வந்து எதிர்பார்ப்பை வந்து நீங்கள் நிறைவேற்றணும். எல்லா வழக்குகளும், இந்த வழக்கில் மட்டும் இல்லை, எல்லா வழக்குகள்லேயும்
நேர்மையாக செயல்பட்டு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையாக தான் உங்கள்கிட்ட வைக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சி, உங்கள்கிட்ட பவர் இருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. எங்ககிட்ட அந்த பவர்னால் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட வேண்டுகோளாக இதை வைக்கிறோம். நீங்கள் அதை செய்வீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.